அவர் வந்து செயல் வீரர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா செயலி விடுறாரா? அதுல ஒரு விதிமுறை கொடுத்துருக்கேன். நான் வளவலன்னு நான் பேசிட்டு இருக்க விரும்பல, விதிமுறை கொடுத்துருக்கேன். அந்த விதிமுறை உறுதிமொழியை படிங்க. செயலே ஹேங் ஆகிறதுல ஆயிடுச்சு. மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 6.5 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. புரியுதுங்களா? அவரோட இலக்கு 2 கோடி பேர். கரெக்டா ஒரு இக்க மட்டும் போட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்துல இருந்த அந்த விமர்சனத்தை எடுத்துட்டாரு. நல்ல ஒரு டீம் வச்சு செயல்பட்டு இருக்காரு. கரெக்டா அவர் போயிட்டு இருக்க ரூட் ரைட். ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இளம் வாக்காளர்களை அறுவடை செய்ய ஆளாளுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த இளம் வாக்காளர்களை எடுத்துக்கோங்க. ஆனா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அது 50 லட்சம் பேர்களும் வாக்குகளா மாறுமா? கண்டிப்பா மாறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இன்னும் கொள்கைகளே அவர் சொல்லலையே. அதெல்லாம் சொல்லுவாருங்க, அடுத்தடுத்துதான் வந்துட்டே இருக்கும். 2025 டிசம்பர் 2026 என்ட்ரிக்குள்ள அவருடைய கட்சியுடைய முழு பணியை நிறைவு செய்து விடுவார். மத்திய அரசு கண்டிச்சு விட மாட்டாருங்க. விடவே மாட்டார். அவர் மாநில அரசு மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவார். மத்திய அரசோட சப்போர்ட் அவருக்கு தேவை. பிஜேபி தழுவ மாட்டாரு, பிஜேபி எதுக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒண்ணுதானே சார். அப்போ மத்திய அரசே கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாலும் நீ ஒரு ஆட்சியாளர் தானே, நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாரு ஒழியா இவரு மத்திய அரசு நீங்க ஏன் போட்டீங்கன்னு கேட்க மாட்டாரு. ஒரு 50 லட்சம் உறுப்பினர் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு வச்சுக்கோங்க. இந்த 50 லட்சம் உறுப்பினருக்கு எத்தனை மாநாடு போட்டு எத்தனை மீட்டிங் போட்டு ஒரு கத்துனார். இதெல்லாம் ஒரு பேசி தானே சார் ஆகும். அவ்வளவு தூரம் பேசவே மாட்டாருங்க. எல்லாரும் பேசாமலே அடிச்சுட்டு வந்துருவாருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாரு. உறுதிமொழியை படிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா உறுப்பினரா நீங்க சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. இதை பத்தி உங்க பார்வை? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவார். அரசியலில் வந்து நல்ல நிலைப்புத்தன்மையோடு செயல்படுவார். சனி பலம் வலுவாக இருக்கிறது. அஷ்டமத்து சனியில் அவர் கட்சி ஆரம்பித்தார். அது சனி வலுவாகிறதால தான் அவர் அஷ்டமத்து சனியில் வந்து அஷ்டமியில் ஆரம்பித்தார் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அவர் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்வார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க அவர் பேச மாட்டாரே, அந்த அளவுக்கு பேச மாட்டாரு அப்படின்னா பேச்சே தேவையில்லை. கலைஞர் வந்து நிறைய பேசுவார், எம்ஜிஆர் வந்து கம்மியாக பேசி ஜெயிச்சிருவார், அதேமாதிரி தான் இவர் பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே செயல்பாடு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செயல் வீரர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக செயலி விடுறாரா? ஏன்னா அஜித்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் 2 பேருமே கடகராசிக்காரர்கள். அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த செல்ஃபோன்லாம் வச்சு நோண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணம் இல்லாதவர்கள். அவர்கள் செயல்படுவார்கள், கரெக்டாக ஷூட்டிங் போவாங்க, கரெக்டாக நடிப்பாங்க, கரெக்டாக வந்து எல்லாமே பண்ணுவாங்க. இவர் தன்னுடைய ஒரு சனி பலமான ஆள். இவர் ஒரு காக்கா தான். தன்னுடைய காக்கா கூட்டத்தை கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போவார். தன்னுடைய ரசிகர்கள் அம்போன்னு விட்டுற மாட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர்களை தன்னுடைய கட்சியில் இணைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அவர் செயல் வீரர்ன்றது அந்த செயலி மூலியமாக காமிக்கிறார் பாருங்க. ஃபோனை காமிச்சிடறாரு. அவர் ஏதாவது எத்தனை வார்த்தை பேசினார் அதில்? கரெக்டாக என்ன சொன்னார்? அவ்வளோதான், 2 நிமிஷம் வீடியோ. அந்த 2 நிமிஷம் வீடியோவில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு செயலி பண்ணியிருக்கேன், அதில் ஒரு விதிமுறை கொடுத்துருக்கேன், நான் வளவலன்னு நான் பேசிட்டு இருக்க விரும்பல, விதிமுறை கொடுத்துருக்கேன். அந்த விதிமுறை உறுதிமொழியை படிங்க. உறுதிமொழியை படித்து பிடிச்சிருந்தா டக்குன்னு பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணும்போது என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண் அதை போடுங்க. அதுக்கப்புறம் எந்த சட்டமன்ற தொகுதி, எந்த பார்லிமெண்ட் தொகுதி அதெல்லாம் போடுங்க. ஓகேன்னா அழுத்திருங்க. அழுத்தினோடனே உங்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். உடனே 20 லட்சம் போச்சு, ஹேங்கே ஆயிடுச்சு. செயலியே ஹேங்கா இருக்கல ஆயிடுச்சு. மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 6.5 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. புரியுதுங்களா? அவருடைய இலக்கு 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேரை நோக்கி நகர்வாரு. புரியுதுங்களா? இப்போ வந்து 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில் கூட்டம் எவ்வளவு மக்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேல 8% அளவுக்கு வாக்கு வங்கி வச்சிருந்தார். அதே மாதிரி தான் இப்போ விஜய் வருவார். அவர் வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் கொண்டு வருவார். அவரோட செயலாக்கத்தை கண்டிப்பாக அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கண்டிப்பாக விரிவாக்கம் பண்ணுவார். 2025 அப்படின்னு நான் சொன்னால் அது மாதிரி விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காரு. 2026 எலெக்ஷன் நோக்கி நகர்வார். அவருடைய ரூட் ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தமாக கட்சி பேரே மாறிடும், அது மாறிடும் எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? அது அப்படியே தான் இருக்கும்னு. கரெக்டாக ஒரு இக்க மட்டும் போட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த அந்த விமர்சனத்தை எடுத்துட்டாரு. நல்ல ஒரு டீம் வச்சு செயல்பட்டு இருக்காரு. கரெக்டாக அவர் போயிட்டு இருக்க ரூட் ரைட். ஆனா இதுல நம்ம சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நல்லவர் என்பதை விட வல்லவர் நான் சொல்லியிருந்தேன். அந்த வல்லவர்ங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா வரும்போது நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அரசியல்ல ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இளம் வாக்காளர்களை அறுவடை செய்ய ஆளாளுக்கு துடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த இளம் வாக்காளர்களை எடுத்துக்கோங்க. ஆனா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களை நம்பி வர கூட்டத்திற்கு, ஏன்னா தமிழகம் யாராவது வந்தா நல்லது மாறிடாதா அப்படின்னு ஒரு கூட்டமே தெரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே நினைக்கிறோம். அதுல வந்து விஜய்
வல்லவரா வா, அதை பத்தி இருந்தா கூட நான் தப்புன்னு சொல்லல. ஏன்னா போற பாதை விட போய் சேர இடம் கோயிலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து வரும்போது புரியுதுங்களா, உங்களுக்கான ஒரு கூட்டம், உங்களுக்கான ஒரு அரசியல் கட்டமைக்கிறீங்க, அதுல வந்து முழுக்க முழுக்க நல்லவரா சர்வீஸ் பண்ண வாங்க, கண்டிப்பா உங்களை வந்து இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளும். இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஹேங் ஆகிற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க தான். அது எல்லாமே வாக்குகளா மாறுமான்றது தானே கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பரவலா சொல்லப்படுறது என்னன்னா ஒரு 50 லட்சம் பேர் வந்து அட் டைம்ல போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது 50 லட்சம் பேர்களும் வாக்குகளா மாறுமா? கண்டிப்பா மாறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. அவருக்கு வலுவா இருக்குங்க, அவருக்கு அரசியல் தளமானது கரெக்டா இருக்கு, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காரு, அவரோட லக்னம் நல்லா இருக்கு. ரஜினிக்கு வந்து லக்னம் கெட்டு போனதாலதான் வாய்ப்புகளை தவற விட்டாரு. 96ல வந்து முத்துப்படம் வந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து அரசியல் என்ட்ரி இருந்துச்சு. நான் ஒரு வீடியோல பேசின மாதிரி தான், அவருக்கு அரசியல் என்ட்ரி கார்டு இல்லை, சினிமாவில் எண்டு கார்டும் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லக்னம் நல்லா இருக்கு. அந்த லக்னப்படி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ப்புகளை அவர் பயன்படுத்திக்கிறாரு. இப்ப அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்ப 50 லட்சம் பேர் சேர்றாங்க, இன்னமும் சேருவார்கள். புரியுதுங்களா? அந்த சேர்றதுல பெரும்பகுதி ஓட்டா மாறுவதற்கான வேலைகளை பார்ப்பாரு. இவ்வளவு தூரம் யோசிச்சு அடுத்து அது ஓட்டா மாறுறதுக்கான வேலையை பார்க்க மாட்டாரா? இன்னும் கொள்கைகளே அவர் சொல்லலையே. அதெல்லாம் சொல்லுவாருங்க, அடுத்தடுத்துதான் வந்துகிட்டே இருக்கும். இல்ல இப்ப எல்லாருக்கும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, கட்சி பேரை சொல்லிட்டாங்க, அப்ப கட்சி பணியில இறங்கணும் இல்லையா, மாவட்டம் ரீதியா வட்ட ரீதியா இறங்கணும் இல்லையா? இது எதுவுமே பண்ணாம ஒரு செயலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இதுல நீங்க சேருங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் கூட்டம், ஆண் பெண்கள் யங்ஸ்டர்ஸ் கூட்டம். அந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இவருடைய கட்சியை அங்கீகரிச்சு நான் அதுல மெம்பரா சேர்றேன்னு சேருது. ஏற்கனவே மகளிர் அணி, இலக்கிய அணி, வக்கீல் அணி, எல்லா அணியும் ஆரம்பிச்சாச்சு. புரியுதுங்களா? இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் வேலை பார்த்துட்டே இருப்பாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜூன் ஜூலைல அவருக்கு வந்து சனி வக்ரகாலம் தொடங்குது. வக்ரகாலம் தொடங்கும் போது இறங்கி மாவட்ட ரீதியா எல்லாமே பண்ணுவாரு. 2025 புரியுதுங்களா, 2025 டிசம்பர் 2026 என்ட்ரிக்குள்ள 2025 டிசம்பர் 2026 என்ட்ரிக்குள்ள அவருடைய கட்சியுடைய முழு பணியை நிறைவு செய்து விடுவார். நீங்க பாருங்க, தெளிவா பாருங்க. 2026 எலெக்ஷன் இருக்கு. 2026 அவரு சொல்லி இருக்கிறாரு. இத கேளுங்க, நான் சொல்றது 2026 மே மாசம் எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. 2025 டிசம்பரோட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்தமத்து சனி முடிய போகுதுங்க. அதுக்குள்ள நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த எல்லா கேள்விக்கும் பதில் முடிந்துரும். கரெக்டா கட்சியை கட்டமைச்சு, புரியுதுங்களா, எல்லா இடத்துலயும் கட்சி கொடிக்கம்பம் நட்டு மாநாடு, புரியுதுங்களா, மாநாடு வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி அப்படியே நடத்தி, புரியுதுங்களா, நிறைய புது யுக்திகளை கையாண்டு கரெக்டா கட்டமைச்சிருவார். அதுக்கான திறன் இருக்கு அவரோட ஜனன ஜாதகத்துல, அதை கரெக்டா செய்வார். அதுக்கான ஓட் பேங்கிங், அவருக்குன்னு ஒரு அரசியல் தளத்தை நிறுவுவார், அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆனா இதுல நான் கேட்கறது அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்குன்னு ஒரு அரசியல் தளத்தை நிறுவீங்க, உங்களுக்கு ஜனன ஜாதகம் நல்லா இருக்கு, அதுக்கான திறன் இருக்கு, அதுக்காக நீங்க கட்டமைச்சு வருவீங்க. ஆனா அதுக்காக ஒரு கூட்டமும் உங்கள்கிட்ட வந்துடும். ஆனா அந்த கூட்டத்துல வல்லவனா மட்டும் இல்லாம நல்லவனா இருந்து சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் கேக்குறேன். இப்ப இந்த செயலியை அறிமுகப்படுத்தி 2 நாள் கழிச்சு இந்த சிஏஏ சட்டம் வந்து அமலுக்கு வருது. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுலயுமே தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டு தமிழக ஆட்சியாளர்கள்லாம் வந்து உறுதியளிக்கணும், இதை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மத்திய அரசை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதே. அவருடைய இலக்கு மத்திய அரசுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவருடைய இலக்கு அவர் தெளிவா தான் சொல்றாரு. அவருடைய இலக்கு, அவர் கண்ணா பண்ணான்னு இந்த இது வச்சுக்கிறது ஆள் இல்லைங்க. ஒரே இலக்கு அவருக்கு, சட்டசபை எலெக்ஷன். அதுல என்ன நம்ம மாஸ் காட்ட போறோம், அதுல என்ன நம்ம ஓட் பேங்க் வர போறோம், அதுல என்ன நம்ம எத்தனை தொகுதி ஜெயிக்க போறோம், இதை மட்டும் தான் அவருடைய இலக்கு. அப்ப விமர்சனம் யார வைப்பாருன்னா இதை மட்டும் தான் விமர்சிப்பாரு. தமிழகத்துல மத்திய அரசு தானே இந்த சட்டத்தை கொண்டு வருது, மாநிலங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு புரிதலே இல்லாம ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அப்படின்ற விமர்சனம். புரிதல் இருந்தால்தான் அவர் அப்படி அறிக்கை விடுறாரு. மத்திய அரசு ஓகேங்களா, மத்திய அரசு வெளியிடுதுங்க. ஆனா அந்த மத்திய அரசை கண்டிச்சு நீங்க எங்க ஸ்டேட்டுக்கு அது வேண்டாம் அப்படி நீங்க சொல்லிட்டாங்களே சார், சட்ட மசோதா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கேளுங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு வேண்டாம் நீங்க போராட்டம் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீ அவர் வந்து அங்க விசிக தரப்புல வந்து தேசம் முழுக்க ஃபுல்லா வந்து போராட்டம் நடத்துறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு கண்டிச்சு ஏன் அவர் வந்து மத்திய அரசு கண்டிச்சு விட மாட்டாருங்க, விடவே மாட்டாரு. அவர் மாநில அரசு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். மத்திய அரசோட சப்போர்ட் அவருக்கு தேவை மாநில அரசு கட்சி நடத்துறதுக்கு. பிஜேபி சப்போர்ட் அப்போ தழுவுறாருன்றீங்க. பிஜேபி தழுவ மாட்டாரு, பிஜேபி எதுக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒண்ணுதானே சார். அப்போ அது தழுவுறதே இல்ல. அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களை வந்து அவரோட ஒரே இலக்கு தமிழகம், புரியுதுங்களா? அதை நீங்க பிஜேபி ஆதரவாளர்னு சொன்னாலும் அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரே இலக்கு தமிழகத்தை
புரியுதுங்களா? இந்த திராவிட கழகத்துல வந்து மீட்டு தன்னுடைய அரசியல் வந்து நிறுவனம். இங்கே தமிழகம் தான் இலக்கிய ஒழிய மத்திய அரசு. இப்ப நீங்க ஒரு மத்திய அரசே கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாலும் நீ ஒரு ஆட்சியாளர் தானே, நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாரு ஒழிய இவரு மத்திய அரசு நீங்க போட்டிங்கன்னு கேட்க மாட்டாரு. அவர் கேட்க மாட்டாரு, அங்க ஏத்துக்க மாட்டாரு. மத்திய அரசு சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்ததையும் அவர் கண்டிக்கணும்ல. மத்திய அரசு கண்டிக்க மாட்டாருங்கிற அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். அவர் நல்லவர் அல்ல வல்லவர். நல்லவர் என்பதை விட வல்லவர், அந்த வல்லவர் தன்மையை அதுல காமிப்பாரு. நான் ஒன்ன ஏத்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா மத்திய அரசுல இன்னும் எவ்வளவு வேலைகள் இருக்கு. கட்சி பதிவு இருக்கு, கட்சிக்கான சின்னம் இருக்கு. திருப்பி இவங்களே ஆட்சிக்கு வந்தா இவங்களை வந்து அரவணைச்சு போக வேண்டிய வேலை இருக்கு. புரியுதுங்களா? அவருக்கு தேவை மாநில ஆட்சி, மாநில அரசியல் தான். அந்த மாநில அரசியலுக்கான வேலையை பார்ப்பார். மத்திய அரசுக்காக விட்டுருவார். மத்திய அரசு விமர்சனம் பண்ண மாட்டார். அதுக்காக நீங்க பிஜேபி ஆதரவாளர், பிஜேபியோட பி டீம்னு சீமான சொல்ற மாதிரி இவரை சி டீம்னு சொல்லுங்க. அதை பத்தி அவர் கவலை பண்ண மாட்டார். தமிழகத்துல இது வேலைக்காகாது இல்லையா? ஒரு கட்சி தொடங்குறீங்க, அப்போ நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்கன்றத வச்சுதான் உங்க கொள்கைகளே வந்து நிரூபிங்க. வந்து அவர் வந்து நான் உன்னை எதிர்த்து அரசியல் பண்ணலைங்க. மத்திய அரசு அவருடைய கொள்கைகள், அவருடைய வே ஆஃப் மெத்தட் வேற மாதிரி. இப்ப வந்து செயலி வெளியிட்டார்ல, செயலியில் ஒரு 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தான்ல. எந்த கட்சியை திட்டினதால ஒரு அந்த 50 லட்சம் உறுப்பினர் சேர்ந்தான் சொல்லுங்க? ஒரு 50 லட்சம் உறுப்பினர் இன்னைக்கு சேர்ந்திருக்காரு வச்சுக்கோங்க. இந்த 50 லட்சம் உறுப்பினருக்கு எத்தனை மாநாடு போட்டு எத்தனை மீட்டிங் போட்டு இவர் கத்துனார். அதுக்காக 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்கான். அப்படி அல்ல, நான் ஆரோக்கியமான அரசியலுக்கு வரேன்ப்பா, நீ வா, நம்ம யாரையும் கத்த வேணாம். அவர்கள் செய்யற குறையெல்லாம் புரியுதா கண்டிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஆரோக்கியமான அரசியலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி போயிடுவாரு. இங்க பேச்சு கம்மி, செயல்திறன் தான். கத்திலாம் வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி பேச்சே இருக்காது. அப்ப அவருடைய போக்கஸ், அவருடைய டார்கெட் எல்லாம் இளம் தலைமுறையினர் தானா? இளம் தலைமுறையில எல்லாருமே கவர் பண்ணுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசை விமர்சிப்பார், மத்திய அரசை விமர்சிக்க மாட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம மாநிலத்துல இருக்கிற கட்சிகளை எல்லாத்தையும் அவர் விமர்சிப்பாரு. விமர்சிக்கிறத விட்டுருவாருங்க. அதிகமா ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் விமர்சிப்பாரு. எனக்கு என்ன, இப்ப சட்டசபை எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கிறோம் வா, நம்ம ஜெயிக்கிறோம் வா, இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை. விமர்சிக்காம எப்படி சார் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்னெடுப்பாரு? இல்ல நீங்க பாருங்களேன். இப்ப சரி, நீங்க நான் சொல்றேன், நான் இதை செய்யறேன்னு சொல்லும் பொழுது கூட அவங்க இதை செய்யல, நான் இதை செய்யறேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து முன்னாடி நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப செயலி ஒரு விஷயம் சரி, விமர்சிக்காம எப்படி அரசு ஏங்க எந்த விமர்சனம் இல்லாம 2 வார்த்தை பேசி எப்படி 50 லட்சம் பேர் சேர்ந்தா? 2 வார்த்தை தான் பேசியிருக்காரு. இது என்னோட கட்சியுடைய செயலி, இதுல வந்து மெம்பர்ஷிப் ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி எப்படி 50 லட்சம் பேர் சேர்ந்தான் சொல்லுங்க? 50 லட்சம் ஒரு 10 லட்சம் பேரே வச்சுக்கோங்க. இதே 30 லட்சம் பேர்னு சொல்றாருல்ல சீமான், 30 லட்சம் பேர் என்னுடைய கட்சியில இருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த 30 லட்சம் பேரை சேர்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகளாக கத்திருக்காரு சொல்லுங்க? வாக்குகளா மாறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசாமல் சாதிக்கக்கூடிய ஜாதகம். அவர் பேசாமலே சாதிச்சிருவாரு. ஒரு சிலர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பான், ஒரு சிலர் மாங்கு கத்தியே வீணா போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி கேரக்டர் இவருக்கு வந்து செயல்படும். அது நீங்க பாருங்க. பேசாமலே ஜெயிப்பாரு. ஆமா, நீங்க அன்னையில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறது அவருக்கு அரசியல் ஜாதகம் ஜெயிப்பாரு. இல்ல சார், பிரஸ் மீட் இருக்கு, நிறைய மாநாடு இருக்கு, இதெல்லாம் ஒரு பேசிதானே சார் ஆகும். அவ்வளவு தூரம் பேசவே மாட்டாருங்க. எல்லாரும் எங்க பேசாமலே அடிச்சுட்டு வந்துருவாருங்க. எங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இதே 30 லட்சம் மெம்பர்ஷிப்பை சீமானின் நாம் தமிழர் கட்சி சேர்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது? எத்தனை மீட்டிங் போட்டிருப்பாங்க, எத்தனை இடத்துல வந்து சத்தம் போட்டு கத்திருப்பாங்க, புரியுதுங்களா? எத்தனை யூடியூப் சேனல்ல வந்து பேசியிருப்பாங்க. அவங்க இந்த தளத்துக்கு வரதுக்கு எவ்வளவு பண்ணாங்க. ஆனா இவரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு அறிக்கை விடுறாரு, தமிழக வெற்றி கழகம். அதுக்கு விமர்சிக்கப்படுறாங்க. உடனே ஒரு வெற்றி இக்குன்னு ஒரு வெற்றி கழகம்னு விட்டுட்டு ஒரு செயலியை அறிமுகப்படுத்துறாரு. ஒரு செல்ல காமிக்கிறாரு. காமிச்சோடனே என்ன பண்றாங்க, டக்கு 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 டக்குன்னு உறுப்பினர் உழுந்துகிட்டே இருக்கு. எத்தனை உழுது? 30 லட்சம் விடுது. இந்த 50 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 50 லட்சத்திலையும் ஆரோக்கியமான இளம் தலைமுறைக்காரர்கள், கொடி கட்டுறவன், பேனர் கட்டுறவன், பால் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றவர்லாம் இருக்கான். அவெல்லாம் வெறித்தனமா இறங்கி இயங்குவான். அம்மா நீ ஓட்டு போடு, எனக்கு போட்டே அவன் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ற பிள்ளைகள் இருக்காருங்க. புரியுதா? அதுதான் அவர் ஜாதகம். அதனால அவர் கரெக்டான தளத்துல போவாரு, கரெக்டா வருவார். நம்ம அவர்கிட்ட கேட்கிற ஒரே ரெக்வெஸ்ட் என்ன, ஐயா நீ செஞ்சா எல்லாம் செஞ்ச. ரஜினியை நம்ம கேட்ட மாதிரிதான், நீ கையாட்டினாலே படம் ஓடுது, ஏதாவது செய்யான்னு கேட்டோம்ல, அதே மாதிரிதான் இவரை நம்ம என்ன கேட்கிறோம், உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது வந்துடும், உனக்கு ஓட்டும் போடும், உன் செயலி ஆதரிக்கும், ஆனா நீ நல்லவனா வந்து ஏதாவது செய்யான்னு கேட்கிறோம். அவ்வளவுதான் நம்ம கேட்கிறோம். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். உங்க நேரத்திற்கு நன்றி. நன்றிப்பா.